அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு சித்தர்களில் சிவவாக்கியர் அவருடைய வரலாறும் அவரை பற்றியான ஒரு இதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முதல்ல அவருடைய பாடல்லேருந்து தொடங்கினா நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே கோயிலும் மனதுலே குளங்களும் மனதுலே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. இந்த அருமையான பாடல் அவர் இது பண்ணுறாரு. இதில் கோயில் என்பதும் குளங்கள் என்பதும் உங்கள் மனத்துக்குள்ளே இருக்குதுன்றாரு. புறத்தில் கட்டப்படும் கோயில்களும் வெட்டப்படும் குளங்களும் ஒரு நாள் அழிந்துவிடும். மனதில் கட்டப்படும் கோயிலும் மனக்குளமும் என்றும் அழியாது. அதனுள் இறைவன் குடிக்கொண்டிருக்கின்றான் என்பதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். இவர் சாதி சமய சடங்குகளை கண்டித்து உருவ வழிபாட மறுத்தும் இவர் எழுதிய பல பாடல்கள் மக்களிடையே பெரும் புரட்சியை உண்டாக்குச்சு, பெரும் வரவேற்பையும் உண்டாக்குச்சு. சரி, இவருடைய ஜீவ சமாதி கும்பகோணத்துக்கு அருகில் சமாதி அடைஞ்சதா சொல்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உருமநாதர் திருக்கோயில் பெருங்கலூர் கிராமம் 15 கிலோமீட்டர் புதுக்கோட்டையிலேருந்து இருக்குது. புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் இது இருக்குது. ஆனால் இதுதான் உண்மையா அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் கோரக்கர் மலைவாகனம் 171வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொடைக்கானல் மலைத்தொடரில் சென்னி மலைன்ற பக்கம், அதுவும் கொடைக்கானலில் வடக்கு பக்கமாக ரொம்ப மரங்கள் சூழ்ந்த பகுதியில் இவருடைய ஆசிரமம் இருக்குன்றதா சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொடைக்கானல்லேருந்து ரொம்ப மலைகளில் அடர்ந்த மலை பிரதேசத்தில் அது வடக்கு பகுதியில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக போகர் 7000ல் 4வது காண்டம் 620வது பாடலில் போகர் சொல்கிறாரு, சிவவாக்கியர் சீன தேசத்தில் பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்து சீனாவிலே சமாதி அடைஞ்சதான் அந்த பாடலில் விளக்கம் கொடுக்குறாரு. அப்போது எது உண்மை நம்ம தான் பரிச்சித்து பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதனால் போகர் 7000ல் விளக்கமாக சொல்கிறாரு, அவர் சீனாலேயே சமாதி ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த உருமநாதர் திருக்கோயிலில் அவர் பேர் அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம. இதில் இவர் பிறந்த வரலாறு பார்த்திங்கன்னா, திருமழிசைன்ற ஊரில் அத்திரி, பிருகு, வசிஷ்டர் முதலிய முனிவர்களுடன் பார்க்கவ மாமுனிவர் சேர்ந்து வாழ்ந்து வராங்க. அவருக்கு மனைவிக்கு 12 மாதம் கர்ப்பத்தில் தங்கிய ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிண்டமாக இருந்ததுனால பார்க்கவே முனிவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. முனிவருக்கும் அவங்க பத்தினிக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைய ஒரு பெரம்பு செடிங்கெல்லாம் வளர்ந்த ஒரு புதரில் அந்த குழந்தைய தனியாக போட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அது எதுக்குமே இது இல்லாத இருக்க மாதிரி இருந்தது, அதனால் போட்டுடுறாங்க. அந்த தனியாக கிடந்த அந்த குழந்தை பசியால் அழத் தொடங்கிடுச்சு. அந்த அழக்குரலை கேட்ட சிவபெருமானும் மனைவி உமா தேவியரும் காட்சி அளித்து குழந்தையோட பசியை போக்குறதா, அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சிடுறாங்க. அந்த சமயத்தில் நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் இருந்த திருவாளன்ற வேடன் அந்த வழியாக வரான். அந்த குழந்தைய அவன் கையில் அந்த குழந்தை அழுகிற சவுண்டை கேட்டு அந்த குழந்தைய கையில் எடுத்து அவங்க மனைவி கிட்ட கொடுக்குறான். வளர்ப்பு தந்தையாகிய திருவாளன் அவனுக்கு கிடைச்ச அந்த குழந்தைய ரொம்ப போற்றி வளர்க்குறாங்க. அதை பல ஜோதிட நிபுணர்களை கொண்டு அந்த குழந்தைக்கு அதனுடைய காலத்தை கணிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு திருமழிசையான்ற பேரையும் வைக்கிறாங்க. இந்த திருவாளன்றவர் வேடுவர் குலத்துன்றதுனால அவர் வைணவத்தை ரொம்ப போற்றி வணங்குறதுனால அவர் வைணவ இதை ரொம்ப கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னால் சிவனுடைய பக்தராக மாறுறாரு. இவர் சிவனை அதிகமாக கும்பிட்டதுனால ஏறக்குறைய இவர் 50 பாடல்கள் சிவசிவன்ற தொடங்கி முடிகிற மாதிரி அவருடைய பாடல்கள் இருந்ததுனால அவர் சிவவாக்கியர்னு சொல்கிறாங்க. இவர் சிவவாக்கியர் 526 பாடல்களை சிவவாக்கியம்ன்ற பேரில் இவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவர் தலை சிறந்த சித்தரா சிவவாக்கியர் இறுதியில் கும்பகோணத்தில் சித்தி அடைஞ்சாருன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போவும் கும்பகோணத்தில் பௌர்ணமி நாளில் பூஜை நடக்குது. அதே மாதிரி இவர் பல நூல்கள் எழுதியிருக்காரு. அந்த பல நூல்களில்
மெயினா இது பண்ணக்கூடியது வந்து சிவவாக்கியன்ற அந்த இது வந்து சில இடங்கள்ல 508 பாடல் தான் கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல 526 பாடல்கள் வந்து அ இவருடைய இது உண்டு. சிவவாக்கியர் என்னதான் இங்க இருந்தாலும், சைனால போய் நெறைய விஷயங்கள் பண்ணி, அங்க வந்து அவருக்கு தனி இதுவே அவருக்கு உண்டு. அவருடைய பாடல்கள் அங்கேயும் பிரசித்தி, அங்கேயும் இது. பொதுவாவே ஜீவ சமாதிகள், சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல சமாதி ஆக மாட்டாங்க. ஒரு இடத்துல இருப்பாங்க. அங்க வந்து முடிஞ்ச பிறகு திருப்பி அங்கேருந்து வேற ஒரு ஊர்ல கொஞ்ச நாள் வாழ்வாங்க. திருப்பி அங்கேயும் சமாதி நடக்கும். அதனால ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. எல்லா இடங்கள்லயும் இவங்களுடைய இது உண்டு. அதனால தான் இந்த பதிவுல வந்து அவர் இருந்த அந்த ஆ உருமநாதர் திருக்கோயிலோட வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது வந்து புதுக்கோட்டையிலேருந்து 15 கிலோமீட்டர் இதில இருக்கு. அதுவும் போய் பார்க்கலாம். கொடைக்கானல் பக்கத்துலயும் இருக்குன்றாங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா அது கூட போய் பாருங்க. வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். சிவவாக்கியர் வந்து நம்மளோட உள்ளத்திலேயே வாழ்வாரு. நம்ம பார்ப்போம். அடுத்த பதிவுகள பார்ப்போம். அடுத்த பதிவு வந்து பாம்பாட்டி சித்தரை பத்தி அடுத்த பதிவு இருக்கும். அதனால தொடர்ச்சியா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவுல சந்திப்போம்.